ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் வெள்ளை கலர் குருமா அப்படின்னு சொன்னாவே பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் வெள்ளை கலர் குருமா ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பூரி சப்பாத்தியோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இது பண்ணுறதுக்காக நான் ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். மசாலா பண்ணுறதுக்காக 3 பச்சை மிளகாய், 4 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் கசகசா, அப்புறம் 1/4 மூடி தேங்காய் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஒரு வானல் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு. 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இதோட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், நல்லா கலர் மாறணும். நான் வெள்ளை வெங்காயம் எடுத்துருக்கிறதுனால அந்தளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகலை. இப்போ ஆனால் நல்லா வதங்கிட்டதுனால இது கூட நம்ம நறுக்கி வச்சுருந்த கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் குருமா. இப்போது இந்த காய்கறியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த காய் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். காய் நல்லா ஒரு அரை வேக்காடு ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். நான் தண்ணி ஊற்றுற சீன் கட் ஆகிடுச்சு. நீங்கள் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. இப்போ பேரலாக இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போது 1/4 மூடி தேங்காய் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஐட்டமும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு, பட்டை, ஏலக்காய், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்மளோட காய்கறிகளும் நல்லா வெந்து வந்திருக்கும். எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், காயெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இது நல்லா இப்போ ஒரு பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட மசாலா இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிச்சு பாருங்கள். இப்போ அந்த மசாலா இதில் சேர்த்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த டைமில் நம்மளோட உப்பு இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு நம்ம போட்டிருக்க பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்டோன்னா கலர் மாறிடும். அதனால் மிளகாய்த்தூள் போடாமல் பச்சை மிளகாயிலேயே எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் இப்போ கொதிச்சிடுச்சு. குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை தூவிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ரொம்ப ஹெல்த்தியான குருமா கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணிட்டோம். இது பூரி சப்பாத்தியோட ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி நான் நம்ம வீட்டில் பூரி தான் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ரெசிபி நாங்கள் பூரியோடு வச்சு சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.